1.25 கோடி தான். ஒரு கோடியே 75 லட்சம் தான். 471 நாள். நீங்கள் 225 கோடி பொன்முடி நீங்கள் எங்கேயுமே போகலை, அமைச்சராயிட்டார். அமைச்சரவை மாற்றமே அவருக்காக தான் நிற்கிது. யாருக்காக? செந்தில் பாலாஜிக்காக. அமைச்சரவை மாற்றம், துணை முதலமைச்சர் பதவியேற்பு அவருக்கு தான் நிற்கிது. அப்போது கட்சி விசுவாசம், கட்சியை பிஜேபியிடம் அடகு வைக்கல. செந்தில் பாலாஜியினுடைய எதிரிகள் பூரா நீங்கள் இப்போ அமைதியாகிட்டாங்க. அதனால் செந்தில் பாலாஜியினுடைய ரூட்டு மிக தெளிவாக அமைச்சராக பதவியேற்க போகிறார். மீண்டும் பழைய முகத்தோடு வளம் வர போகிறார். கொங்கு பெல்ட்டை தன்னுடைய கட்டுப்பாடுகள் வைக்க போகிறார். அங்கேருந்து நேரு வெளியேற வேண்டி வரும் திருச்சி. முதலமைச்சருடைய முடிவை எதிர்க்கக்கூடிய நபர் திமுகவில் இல்லை. அப்போ என்ன எதிர்ப்பு வரப்போகுது? திமுக முடிவை எதிர்க்கக்கூடிய நபர் இருந்தால் பிரச்சனை வரும். முடிவே இல்லை. அதனால் செந்தில் பாலாஜி மீண்டும் பழைய புத்துணர்ச்சியோடு மீண்டும் வளம் வருவதற்கான அத்தனை ஏற்பாடுகளும் தயாராக இருக்குது. 2026 தேர்தலில் நீங்கள் எப்படியாவது மீண்டும் 25லிருந்து 40 தொகுதிகள் அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட இருக்கிறது. நீங்கள் மற்றவர்கிட்ட ஒரு விஷயத்தை சொன்னால் அதில் லாப நட்ட கணக்கு எல்லாமே போடப்படும். ஆனால் செந்தில் பாலாஜிட்ட ஆனால் நீங்கள் விடுங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட வேலையை கொடுத்துட்டீங்க, நான் பார்த்துக்கிறேன். அதே போல் 100% ரிசல்ட். எந்த வேலை கொடுத்தாலும் ஈரோடு பை எலெக்ஷனில் நீங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை அத்தனை திமுகவை 1,04,000 ஓட்டு வாங்கி கொடுத்தார். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அப்புறம் சார், சொந்த ஊருக்காரரு ரிலீஸ் ஆகிறாரு இன்னைக்கு. ஆமாம். சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமாம். ஒயிலாட்டம் புழல் வாசல்லையே எல்லா ஆட்டம் நடக்குது. 471 நாட்கள் சிறைவாசத்துக்கு பிறகு அப்படின்றத தொடர்ந்து செய்திகளில் ஒளிபரப்பிக்கிட்டே இருக்காங்க. அந்த 471ன்றதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த 471 நாள் சிறைவாசம் அதை முடித்து இன்றைக்கி திரும்ப வரார். அந்த ஒரு மாலையில் சிறு குழப்பங்கள்லாம் ஏற்பட்டுச்சு. வெளியே வராரா இல்லையா, 30ஆம் தேதிக்கு மாற்றுறாங்க, அந்த மாதிரியான. இன்னொரு பக்கம் காலையிலேயே ஸ்டாலின் அவர்கள் ட்வீட் பண்ணும்போது பெரிய தியாகம் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தார். செந்தில் பாலாஜியை வரவேற்பதற்கு இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம், ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, எதனால் இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்புகள் உருவாகியிருக்கு? அவர் விடுதலையான பிறகு என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. முதல் கேள்வியே என்ஆர் இளங்கோ கிட்ட வச்ச முதல் கேள்வியை அவர் அமைச்சராவதில் எந்த பிரச்சனையும் இல்லை இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியை ஊடகங்கள் வச்சாங்க. அதில் எந்த தடையும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த ஒரு பரபரப்பை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, 471 நாள் என்பது பிஜேபியால் பழிவாங்கப்பட்ட நாள். இதுதான் திமுக தொண்டம் பூரா நினைக்கிறான். அது உண்மையால் அப்படி நினைக்கிறாங்க? உண்மைதான். ஏன்னா 1.25 கோடி தான். ஒரு கோடியே 75 லட்சம் தான். 471 நாள். நீங்கள் 225 கோடி பொன்முடி நீங்கள் எங்கேயுமே போகலை, அமைச்சராயிட்டார். அப்போது டெல்லியை அவரால் நீங்கள் விலைக்கே வாங்க முடிகிறது. நான் டெல்லியை தான் சொல்கிறேன், நீதிமன்றத்துக்குள்ளேயே போகலை. அப்போது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, 471 நாளும் அவரை அப்ரூவராக்குவதற்கு மத்திய அதிகாரிகள், ஐடி என்ஃபோர்ஸ்மெண்ட் அதிகாரிகள் தொடர்ந்து முயற்சிக்கிறாங்க. நீ பிஜேபியில் சேர்ந்துரு, உனக்கு வானளாவிய அதிகாரங்கள், மிகப்பெரிய பதவியெல்லாம். அது கடைசி வரை மறுத்ததனுடைய விளைவு தான் இந்த ஒயிலாட்டம் மயிலாட்டம். 471 நாள் தியாகம் செய்திருக்கிறார். அதுதான் அந்த தியாகம். அதுதான் தியாகம். அதுதான் குறிப்பிட்டிருக்கு. நீங்கள் பல பேர் கட்சி மாதிரி போயிட்டான். பல பேர் இவ்வளவு நெருக்கடி கொடுத்துருந்தா இந்த நெருக்கடியை தாக்கு பிடிக்க முடியாமல் பல பேர் பிஜேபியில் இணைந்த வரலாறுலாம் உண்டு. ஆனால் செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை நீங்கள் சொந்த கட்சி காட்டி கொடுக்கவில்லை, பிஜேபியிலும் தன்னை இணைத்து கொள்ளவில்லை. எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் சரி, 471 நாள் இல்லை, 4071 நாள் ஆனாலும் சரி, நான் திமுக தொண்டன் தான். நான்
திமுகவை எந்த காலத்திலோ நேரத்திலோ நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த உறுதி தான் இவ்வளோ பெரிய பதவியை நீங்கள் அவருக்கு மீண்டும் அமைச்சரவை மாற்றமே அவருக்காக தான் நிற்கிது. யாருக்காக? செந்தில் பாலாஜிக்காக. அமைச்சரவை மாற்றம், துணை முதலமைச்சர் பதவியேற்பு அவருக்கு தான் நிற்கிது. அப்போது கட்சி விசுவாசம், கட்சியை பிஜேபியிடம் அடகு வைக்கல. பல கோடி ரூபாய் திரைமறைவில் வருமான வரித்துறை, அமலாக்கத்துறையெல்லாம் எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கு. எதையுமே வாயை திறக்காமல் மௌனம் காத்ததனுடைய விளைவு தான் இந்த 471 நாள். இதைத்தான் முதலமைச்சர் திருப்பி 471 471 471. இது திமுகவுடைய வரலாற்றில் நீங்கள் இந்த திமுகவுக்காக தியாகம் செய்த பல தலைவர்களை நினைவு கூறுகிற பொழுது முரசொலியில் பார்த்திங்கன்னா மறைந்த பல பேருடைய படம் வருது. அதில் கிளைக்கழக செயலாளராக இருந்து பல சிறைகளுக்கு சென்று, மிசா சிறைக்கு சென்று எமர்ஜென்சிக்கு போய் பல போராட்டங்கள் அடிபட்டு உதைப்பட்டு அண்ணாதிமுக காலத்தில் கட்சியை காப்பாற்றி எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்து ஏறக்குறைய 77 வந்தார். திருப்பி 89 தான் ஆட்சிக்கு வந்தாங்க. இந்த 12-13 ஆண்டு காலம் கட்சியை கட்டி காத்த தீரர், இப்படியெல்லாம் விளம்பரம் வரும். விளம்பரம் இல்லை, அது அந்த தீரர்கள் தியாகிகள் நினைவு நாள் வரும். ஓகே, அதில் செந்தில் பாலாஜியுடைய 471 நாள் தியாகமும் ஒரு நாள் வரும். முரசொலியில் வரும். திமுகவினுடைய ஆவணம் தான் முரசொலி. இந்த முரசொலியில் என்றாவது ஒரு நாள் இந்த பதிவுகளும் கண்டிப்பாக ஒரு நாள் அந்த முரசொலி அச்சகத்தில் அச்சிடப்படுகிற நாள் வெகு தொலைவில் இல்லை. இன்னொரு பக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய டெல்லி பயணம், இந்த பக்கம் செந்தில் பாலாஜி அவர்களுடைய விடுதலை, எப்படி பார்க்கலாம் சார் இது? ஏதாவது, ஏன்னா இதையும் வந்து ஒரு கணக்காக வந்து இப்போ பேசுகிறாங்க, இதெல்லாம் இதை பொருத்தி பார்க்கணுமா, எதுவும் முடிச்சு போடணுமா இதுக்கு? இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இது நீதிமன்ற வழக்கு. பல முறை அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை பல முறை நீதிமன்றத்தால் கேட்கப்படுகிறது, பதில் சொல்ல முடியல. ஏன் தாமதம் பண்ணிகிட்டே போகிறீங்க, வழக்கை ஏன் இழுக்கிறீங்க, இப்படியெல்லாம் நீதிமன்றம் கேட்குது. நீதியரசர்கள் யாரை பார்த்து கேட்குறாங்க? ஈடியை பார்த்து கேட்குறாங்க. இது செயற்கையாக தெரியுதே, இயற்கையாக இல்லையே, வாய்தா வாங்கிட்டே இருக்கீங்களே, என்ன காரணம்? அப்போ யார் அழுத்தம், என்ன பின்னணி, இப்படிலாம் நிறைய விஷயம் இருக்குது. இந்த இதற்கு பின்னால் அண்ணாமலை இருக்கிறாருங்கிற செய்தியும் உண்டு. இதற்கு பின்னால் அந்த செந்தில் பாலாஜியுடைய கைதுக்கு பின்னால். ஏன்னா அண்ணாமலை, அரவக்குறிச்சி, செந்தில் பாலாஜி, அரவக்குறிச்சி எல்லாம் கரூர் ஆட்கள் தான். இந்த கரூர் ஆட்களை பொறுத்தவரை ஒருவர் இப்போ பிஜேபியில் இருக்கார், இன்னொருவர் திமுகவில் இருக்கார். 2 பேரும் இரு துருவங்கள். கொங்கு பெல்ட்டை யார் கட்டுப்படுத்துறது? அந்த கொங்கு பெல்ட்டை யாருடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவது? திமுகவா பிஜேபியா? இந்த மோதல் தான் இவரை 471 நாள் சிறை வைக்கப்பட்டது. கொங்கு பெல்ட்டு திமுகவுக்கா, அதிமுகவுக்கா, பிஜேபிக்கா? வேலுமணி, அண்ணாமலை, செந்தில் பாலாஜி 3 பேர் தான் அங்கே களம். இந்த 3 பேரில் யார் கொங்கு மண்டலத்தை கட்டுப்படுத்துவது? ஏன்னா 25 எம்எல்ஏ எந்த கட்சிக்கும் சொலையாக கிடைக்கும். இதுதான் செந்தில் பாலாஜியுடைய கைதுக்கு பின்னணியில் உள்ள அரசியலும் கூட. இப்போ அண்ணாமலை வேறு லண்டன் போயிட்டார். அண்ணாமலை பிஜேபி விட்டே போயிட்டார். பிஜேபி விட்டே போயிட்டார். பிஜேபி அவருக்கு அனுமதி கொடுத்ததுனால தான் லண்டன் போயிருக்கார். ஏன் பிஜேபி அனுமதி கொடுக்குது? இனி இவர் நமக்கு தேவையில்லை. ஏன்னா இந்த தேர்தலில் அதிமுக பிஜேபி இணைந்திருந்தால் 16-11 போய் தொங்க வேண்டியதில்லை. இதை கெடுத்ததே அண்ணாமலை தான். இந்த கோபம் பிஜேபி தலைமை நட்டாவுக்கும் மோடிக்கும் இருக்கிற காரணத்தினால அண்ணாமலை லண்டன் படிக்க போகிறேன், மொத்த வகுப்புலேயே 6 பேர் தான் இருக்கான், இவரோட சேர்த்து 7 பேர். இந்த 7 பேர் என்ன படிக்க போகிறாங்க? அப்போது
அவருக்கு ஒரு 6 மாத காலம் ஓய்வு தேவைப்படுகிறது அண்ணாமலைக்கு. லண்டனில் ஓய்வு. சிமோகாவில் சாதாரண ஆட்டுக்குட்டி அண்ணாமலை ஓய்வெடுப்பதற்காக இப்போ லண்டனுக்கு போயிட்டார். லண்டனில் தான் பல ஆயிரம் கோடிகளில் பாதுகாக்கப்படக்கூடிய இடம் அது. எந்த கள்ளப்பணத்தை கொண்டு வந்து உள்ளே சேர்த்துட்டாலும் அது நல்ல பணம் ஆகிவிடும். லண்டனை வங்கி தொழிலையும் நீதியும் மட்டும்தான் வைத்து கொண்டு அந்த 6-7 கோடி மக்களை அந்த அரசு காப்பாற்றிட்டு வருது. அப்போது இந்த லண்டன் பயணம் என்பது பிஜேபிக்கு விருப்பமில்லாத பயணம், மோடி நட்டாவுக்கு விருப்பமில்லாத பயணம். அப்போ அவர் நீ லண்டனுக்கு போ படி இப்படி அனுப்புனாங்கன்னா அண்ணாமலையுடைய ஆட்டம் காலி, இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இவருக்கு இருக்குமான மோதல் அப்போ அதோட முடிஞ்சில்லையே, அவர் லண்டன் போயிட்டாருன்னா இப்போ முடிஞ்சிருச்சுன்னு தானே அர்த்தம்? ஆமாம், பிஜேபியுடைய ஆட்டமே முடிஞ்சுது. பிஜேபியுடைய தமிழ்நாடு ஆட்டமே முடிஞ்சு போய் இப்போ பிஜேபியோட முகமாக எச் ராஜா வந்துட்டார். அவர் குழு போட்டிருக்காங்க. ஆமாம், ஒருங்கிணைப்பு குழு. அப்போ அண்ணாமலை குழு, அண்ணாமலை உடைய அரசியல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. அதனால தான் இப்போ செந்தில் பாலாஜி சிரமம் இல்லாமல் 471 நாள் வெளியே வருவதற்கு அது ஒரு சாதகமான அம்சம். இன்னொரு பக்கம் இந்த அமைச்சரவையில் மாற்றம், இவருக்காக தான் காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னா வந்த உடனே அதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிருவாங்களா? எப்போ பதவி ஏற்பெல்லாம்? இல்லை, அப்போ அவருக்கு கண்டிப்பாக அமைச்சராக இருக்கும்போதே சிறைக்கு போனார். நீங்கள் இலாக்கா இல்லாத அமைச்சராக அவரை வச்சுருந்தாங்க. ஆமாம், ஆளுநர் அதை தொடர்ந்து சுட்டி காட்டி கொண்டே இருந்தார். கோர்ட்டுக்கு போவன்னார். இப்படியெல்லாம் பல இடையூறுகள் வந்த பிறகு தான் அவரை மந்திரி சபையிலிருந்து நீக்கினாங்க. இப்போ எல்லா எதிர்ப்புகளும் அடங்கி போச்சு. ஏன்னா பிஜேபி அண்ணாமலை இப்போ இல்லை, களத்தில் இல்லை. ஆளுநரும் அடக்கி வாசிக்கிறாரு. பிஜேபியும் மெஜாரிட்டியில் ஜெயிக்கலை. இங்கே மீண்டும் பழைய ஹெச் ராஜாட்ட பிஜேபி வந்துருச்சு. இப்போ அண்ணாமலையில் கால்வாசி கூட இல்லை ஹெச் ராஜா. பிஜேபிக்குள்ள சேர்ந்த புதிய நிர்வாகிகள் பூரா திருப்பி திமுக போயிட்டுருக்கான். பாதி பேர் அதிமுக போயிட்டுருக்கான். அப்போ பிஜேபியுடைய ஸ்கிராப்பு குறைஞ்சிட்டே இருக்கு. கீழே மேலே போச்சு, இப்போ கீழே வந்துட்டுருக்கு. அப்போ பிஜேபியினுடைய எல்லா செயல்பாடுகளும் முடக்கப்பட்டது. இப்போ செந்தில் பாலாஜிக்கு அரசியல் செய்வதற்கு எதிரிகளே இல்லை. செந்தில் பாலாஜியினுடைய எதிரிகள் பூரா நீங்கள் இப்போ அமைதியாகிட்டாங்க. அதனால் செந்தில் பாலாஜியினுடைய ரூட்டு மிக தெளிவாக அமைச்சராக பதவியேற்க போகிறார். மீண்டும் பழைய முகத்தோடு வளம் வர போகிறார். கொங்கு பெல்ட்டை என்னுடைய கட்டுப்பாடுகள் வைக்க போகிறார். அங்கேருந்து நேரு வெளியேற வேண்டி வரும் திருச்சிக்கு. இப்போ இது அதிமுகவில் இவ்வளோ பிரச்சனை, எதிரி இல்லை, பாஜகவில் எதிரி இல்லை. இப்போ திமுகவில் இப்போ மீண்டும் ஒரு நெருடல் வரும் இல்லையா? ஏன்னா ஒரு 1.5 வருஷம் அவர் இல்லை, அந்த இடத்த வேறு ஆட்கள் ஆக்குபைட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு மீண்டும் வரும்போது என்னென்ன சிக்கல்கள்லாம் திமுகக்குள்ளேயே இருக்கும்? இல்லை, எந்த சிக்கலும் இருக்காது. இல்லை, ஏற்கனவே சீனியர்கள் சில பேர் கொஞ்சம் அதிருப்தியில் இருந்தாங்க. செந்தில் பாலாஜி இருக்கிறதுனால கொஞ்சம் அதிருப்தி இருந்தாங்க. முதல்வரோட நெருக்கம் காட்டுறதுலையும் சரி, அவர் கூட இணக்கமாக இருக்கிறதுலையும் சரி கொஞ்சம் அதிருப்தி இருந்துச்சு. இப்போ KN நேரு, துரைமுருகன்லாம் அந்த இடத்துல மீண்டும் வந்திருந்தாங்க. இப்போ செந்தில் பாலாஜி வரும்போது எதுவும் தடையாக இருக்குமா? அது இல்லை, அதாவது இந்த செந்தில் பாலாஜிக்கான இடத்தை முடிவு செய்வது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முதலமைச்சரே முடிவு செய்கிற பொழுது எதிர்க்கக்கூடிய ஆட்கள் யாரும் இல்லை. நீங்கள் 2ஆம் கட்டம் துரைமுருகனோ நேருவோ ஏவா வேலுவோ முடிவு செய்தால் அது பல சங்கடங்களை சந்திக்கும். இப்போது முதலமைச்சருடைய குட்புக்கில் இருக்கிறாரு செந்தில் பாலாஜி. இதில் யார்? அப்போது முதலமைச்சருடைய தேர்வை எதிர்க்கக்கூடிய நபர் திமுகவில் இல்லை. முதலமைச்சருடைய முடிவை எதிர்க்கக்கூடிய நபர் திமுகவில் இல்லை. அப்போ என்ன எதிர்ப்பு வரப்போகுது? திமுக முடிவை எதிர்க்கக்கூடிய நபர் இருந்தால் பிரச்சனை வரும். முடிவே இல்லை. அதனால் செந்தில் பாலாஜி மீண்டும் பழைய புத்துணர்ச்சியோடு மீண்டும் வளம் வருவதற்கான அத்தனை ஏற்பாடுகளும் தயாராக இருக்குது. 2026 தேர்தலில் நீங்கள் எப்படியாவது மீண்டும் 25லிருந்து 40 தொகுதிகள் அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட இருக்கிறது. முதல்ல 25, இப்போ 40 தொகுதிக்கு கோவை, பெரியார், கரூர், நீலகிரி, நாமக்கல், திருச்செங்கோடு,
கரூர் ஏறக்குறைய ஒரு 10 மாவட்டங்களில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெறுவதற்கான அத்தனை வியூகங்களை வகுக்கக்கூடிய பொறுப்பு செந்தில் பாலாஜியிடம் வந்து சேரும். இன்னொரு பக்கம் அதிகாரம் எங்கே போனாலும் அவருக்கான அதிகாரம்ன்றது தானாக வந்துடுது இல்லை அது உருவாக்கிடுறாரா சார்? இப்போது அதிமுகவில் இருந்த வரைக்கும் சரி, ஒரு அமைச்சர் இதில் இருந்தார், முன்னணியில் தான் இருந்தார். அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் வந்தப்பையும் அவருக்கு மிக நெருக்கமான ஒரு நபராக தான் இருந்தார். அதற்கு பிறகு இப்போ திமுகவில் இருக்கும்போது ஒரு மிக முக்கியமான இடத்துல 2 துறைகளை வந்து பார்க்குறாரு. திமுக தலைமைக்கு மிக நெருக்கமாக இருக்கிறார் இல்லையா? அந்த அதிகாரம்ன்றது எப்படி அவர் கைப்பற்றுறாரு? இல்லை, அதாவது திமுகவில் இணைகிற முடிவுக்கு வந்த பிறகு நீங்கள் அமமுகவிலிருந்து வெளியேற முடிவு செய்தார். அமமுக அந்த கப்பல் கரையேறாது, தரை தட்டிடும். இது ஆட்சிக்கு வராது. அப்போது ஆட்சிக்கு வருகிற இயக்கம் எது? திமுக தான். திமுகவை தேர்வு செய்த பிறகு நீங்கள் நேரடியாகவே சபரீசன்கிட்ட சொல்கிறார், 25 சீட்டை நான் ஜெயிச்சு தர்றேன், 25 சீட்டை ஜெயிச்சு தரேன், எனக்கு மின்சாரத்துறையும் ஆயத்தீர்வை மதுவிலக்கு 2 எனக்கு கொடுக்கணும் நீங்கள். இதுதான் அவர் வச்ச டிமாண்ட். எப்போ? தேர்தலுக்கு முன்பு. எல்லாரும் வெற்றி பெற்ற பிறகு கேட்பாங்க. அவர் எப்போ கேட்டார்? தேர்தலுக்கு முன்பு அசைன்மெண்ட் கொடுக்கும்போதே சொல்லிட்டார், 25 சீட்டு நான் செலவு பார்த்துக்கிறேன், எத்தனை கோடி ஆனாலும் சரி நான் ஜெயிக்க வச்சு கொண்டு நிறுத்துகிறேன், 25 சீட்டு என்னுடைய பொறுப்பு கொடுத்துருக்கேன், இதில் எத்தனை கோடி செலவுனாலும் நான் பார்த்துக்கிறேன், ஆனால் எனக்கு 2 இலாக்காக்கள் வேணும். அதே போல் அவர் ஏறக்குறைய ஒரு 16-17 பேர் ஜெயிச்சு கொடுக்குறாரு. அவர் கேட்ட மின்சாரத்துறையும் மதுவிலக்கும் அவர்கிட்ட கொடுக்கப்படுகிறது. அப்போது கான்ஃபிடெண்ட்டாக எதை செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்யக்கூடியவர் தான் செந்தில் பாலாஜி. அதில் அவர் இப்போ கொங்கு பெல்ட்டு முழுமையும் செந்தில் பாலாஜி வெளியே இருக்கிற வரை முதலமைச்சர் எந்த கவலையும் படுறதில்லை. ஏன்? செந்தில் பாலாஜி சொல்லிடு. நீங்கள் செந்தில் பாலாஜியை விட மூத்த அமைச்சர் துரைமுருகன். ஆமாம். நீங்கள் இப்போ சிஎம் கேபினட்டுக்குள்ளே செந்தில் பாலாஜி பேசிகிட்டு இருக்காரு, துரைமுருகன் வர்றாரு. முதலமைச்சர் அலுவலகத்துக்குள் இருக்கக்கூடிய அந்த உதவியாளர் சொல்கிறார், ஐயா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சிஎம்கிட்ட செந்தில் பாலாஜி பேசிகிட்டு இருக்காருங்கிறாரு. திரும்பி போயிடுறாரு. கோவத்துலையோ கோபம் இல்லாமையோ போயிட்டார். அவ்வளோதான். அதுக்கு நம்ம காரணத்தை அவருக்கு தான் கேட்கணும். அப்போது துரைமுருகனை விட யார் முக்கியமானவர்? செந்தில் பாலாஜி. ஏன்? செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை முடியாதுங்கிற வார்த்தை அகராதியிலே இல்லை. திமுக அதிகாரம் இருக்கிற பொழுது முடியாதுங்கிற வார்த்தையை அகராதியிலே இல்லை. அப்போது இது போன்ற படை வீரர்கள் தான் தலைவருக்கு தேவை. ஒரு கட்சி நடத்துறதுக்கு தலைவருக்கு என்ன தேவை? இதுதான். வெட்டி வா என்றால் வெட்டி கட்டி வருகிற ஆள் தான் தேவை. அதை செந்தில் பாலாஜி சரியாக செய்வார். அதுதான் எதிர்கட்சிக்கெல்லாம் பிரச்சனையே. யாருக்கு? பிஜேபிக்கு பிரச்சனை, அதிமுக பிரச்சனை, அனைத்து கட்சிக்கும் பிரச்சனையே அதுதான். செந்தில் பாலாஜி இருக்கிற வர நீங்கள் கோவை, பெரியார், திருப்பூர், கரூர், நாமக்கல் ஒரு 5-6 மாவட்டத்துக்குள்ளே அதிமுகவே அரசியல் நடத்த முடியாது, எதிர்கட்சிகளே அரசியல் நடத்த முடியாது, திமுக தான் அரசியல் நடத்தும். இந்த உறுதி தான் நீங்கள் முதலமைச்சர் ஸ்டாலினை இவ்வளவு நெருக்கம் காட்டியதற்கு பின்னணியில். நீங்கள் எதையுமே முடியாதுன்னு சொல்ல மாட்டார். நீங்கள் மற்றவர்கிட்ட ஒரு விஷயத்தை சொன்னால் அதில் லாப நட்ட கணக்கு எல்லாமே போடப்படும். ஆனால் செந்தில் பாலாஜிட்ட ஆனால் நீங்கள் விடுங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட வேலை கொடுத்துட்டீங்க, நான் பார்த்துக்கிறேன். அதே போல் 100% ரிசல்ட். எந்த வேலை கொடுத்தாலும் ஈரோடு பை எலெக்ஷனில் நீங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை அத்தனையும் திமுகவை 1,04,000 ஓட்டு வாங்கி கொடுத்தார். புது அந்த இது வேற கொண்டு வந்தார் இல்லையா? புதுசாக அந்த பட்டி மாதிரி ஒன்று ரெடி பண்ணி. ஆமாம். புது ட்ரெண்ட் இல்லையா அது? 20 கல்யாண மண்டபம், எல்லா கல்யாண மண்டபத்தையும் நீங்கள் தேர்தல் முடிவு வரைக்கும் மொத்த குத்தகைக்கு எடுத்துட்டாரு. கூலி வேலைக்கு போகிற, கொளுத்து வேலைக்கு போகிற கட்டட வேலையாளர்கள், கூலி வேலையாளர்கள் உங்களுக்கு என்ன டெய்லி கூலி நான் கொடுத்துட்றேன், 3 நேரம் சாப்பாடு. எங்கே? மண்டபத்தில் ஒரு கல், ஒரு கண்ணாடி, படத்தையும் பார்த்துக்குங்க.
உதயநிதி நடித்த எல்லா படமும் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு ஓய்வு எடுத்துங்க தேர்தல் முடிகிற வரை. 20,000 வாக்கு அப்படியே வச்சுருந்தார். 20,000 வாக்குகளை அப்படியே வச்சுருந்தார். திமுக வாங்கின 1,04,000 வாக்கு, செந்தில் பாலாஜியால் மட்டும் ஏறக்குறைய 20,000 வாக்கு இப்போ பெட்டியில் போடப்பட்டது. அப்போது இதுக்குத்தான் ஆள் வேணும். இதுதான் முதலமைச்சர் விரும்புகிற வேலை. அந்த வேலையை செந்தில் பாலாஜி கச்சிதமாக செய்யக்கூடிய ஒரு காளை. அதுதான் செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி வருகைக்கு பின் என்னென்ன மாற்றங்கள் நிகழுது, அமைச்சரவையில் என்ன மாற்றம் நிகழுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோ லுக்கிங் சார்பாக மிக்க நன்றி. வணக்கம்.